சீரிஸ் சர்க்யூட் எதுலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் லைட்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்இடி பல்ப் இருக்குல்ல, அந்த பல்பில் நிறைய எல்இடிஸில் சீரீஸில் கனெக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் சீரிஸ் சர்க்யூட்ஸோட எக்ஸாம்பிள். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சர்க்யூட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹோல் சர்க்யூட்டுமே வந்து டீஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஆகிடும். எந்த இதுக்குமே கரண்ட் ஃப்ளோ ஆகாது, ஏன்னா ஒரே லைனில் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ஸோ அதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். நம்ம டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்தோன்னா, இப்போ பல்பு, ஃபேனு அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மெயின் சப்ளையோட பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். சப்போஸ் ஏதாவது ஒரு சர்க்யூட் வந்து ப்ராப்ளம் ஆச்சுனாலும் மற்ற சர்க்யூட் வந்து எந்த அஃபெக்டும் ஆகாமல் அது அதோட வேலையை கரெக்டாக பண்ணும். இதுதான் பேரலல் சர்க்யூட்டோட அட்வான்டேஜ். அடுத்து கரண்ட் டிவிஷன். இப்போ கரண்ட் டிவிஷன் பேரலல் சர்க்யூட்ஸ்க்கு தான் பண்ணுவோம். இப்போது ஏதாவது ஒரு லைனில் இருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அடுத்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் இருக்க கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ரெசிஸ்டன்ஸோட இதுவை மேலே போட்டுக்கணும். டிவைடட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னும் போது நம்ம சம் பண்ணணும். அது பேரலல் காம்பினேஷன்லுமே இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் அதை சம் பண்ணி இங்கே போட்டுக்கணும். இன்ட்டு டோட்டல் கரண்ட் எவ்வளோ அதை வந்து அப்படி நம்ம போட்டுக்கணும். அடுத்து வோல்டேஜ் டிவிஷன். அந்த வோல்டேஜ் டிவிஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சீரிஸ் சர்க்யூட்ஸ்க்கு தான் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் வந்து டோட்டல் வோல்டேஜ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சப்ளை வோல்டேஜ் வந்து சம் 10 வோல்ட் அப்படி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் பர்டிகுலர் R1 ரெசிஸ்டன்ஸில் இருக்க வோல்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும்னா V1 இஸ் ஈக்குவல் டு R1 டிவைடட் பை RT. RTன்னும் போது அந்த பர்டிகுலர் சீரிஸ் சர்க்யூட்ஸில் இருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம வந்து V1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரியே நம்ம V2 வேல்யூ கண்டுபிடிச்சி இப்போது வோல்டேஜோட வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். வோல்டேஜ் டிவிஷன் ரூலால், கரண்ட் டிவிஷன் ரூலால் நம்ம கரண்ட்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக் பவர் அண்ட் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பவர் அப்படின்னும் போது என்னென்னா, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் தான் நம்மளுக்கு பவர். ஸோ வோல்டேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், IRன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம I²Rன்னு சொல்லலாம் பவரை. அது இல்லாமல் இப்போ ஐயோட வேல்யூ சும்மா V/Rன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா V²/R² வரும். ஸோ R² கேன்சல் ஆகி V²/R. ஸோ 3 டேர்ம்ஸாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு Iன்னு சொல்லலாம், I²Rன்னு சொல்லலாம், V²/Rன்னு சொல்லலாம். இதோட யூனிட் வந்து வாட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா ஜூல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு வரும். அடுத்து எனர்ஜி அப்படின்றது வந்து என்னென்னா கிலோவாட் ஹாரில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த கிலோவாட் ஹார் ஈக்குவல் டு எவ்வளோ ஜூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 36 × 10⁵ ஜூல். 1 கிலோவாட் ஹாரோட வேல்யூ வந்து 3.6 மெகா ஜூல் ஆர் 36 × 10⁵ ஜூல். எனர்ஜி வந்து எப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா பவர் இன்ட்டு டைம். ஸோ இப்போ VIT இல்லை I²RT, V²T/R இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருக்குது. அடுத்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அது என்னென்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட். இப்போ வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ ஹீட்டை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கரண்ட்டோட ஸ்கொயர் இன்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ அதில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு எவ்வளோ டைம் ஹீட் ஆகுது, எவ்வளோ டைமுக்கு அது ஃப்ளோ ஆகுது, அந்த இது வச்சு தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ், அந்த ஹீட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து எதுக்குன்னா ஹீட்டிங் அப்ளையன்சஸ்க்காக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹீட் வந்து கிலோ கேலரிஸில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது வந்து ஜூல்ஸு. ஸோ ஜூல்ஸை வந்து நம்ம வந்து இப்படி கிலோ கேலரிஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா 1/4200. ஏன்னா 1 கிலோ கேலரிஸ் இஸ் ஈக்குவல் டு 4200 ஜூல்ஸ். ஓகே, ஸோ டிவைட் பை 4200 கிலோ கேலரிஸ் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒரு கன்வர்ஷன் எஃபிஷியன்சி எல்லா இடத்துலையுமே. இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்புட்டை கொடுக்குறோம், அதில் எலக்ட்ரிக்கல் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதில் வந்து எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுனா எப்பவுமே பவர் அவுட்புட் டிவைட் பை பவர் இன்புட், அதை வச்சு தான் நம்ம வந்து எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம பேசிக்காக ஒரு 4 டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா லீனியர், நான் லீனியர். இப்போ VI கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லீனியராக இருந்துச்சுன்னா லீனியர், நான் லீனியராக இருந்துச்சுன்னா நான் லீனியர். ஸோ அதை வச்சு நம்ம கொடுக்கலாம். அடுத்து யூனிலேட்ரல், பைலேட்ரல்.
இப்போ வந்து இப்போ ஒரு ஏதோ ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து நான் வந்து ஜிக்ஸாக் இப்போ இப்படி கனெக்ட் பண்ணாலும் சேம் தான், இல்லை இப்படி கனெக்ட் பண்ணாலும் சேம் தான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அது வந்து பைலேட்ரல். யூனிலேட்ரல்னா இப்போ சப்போஸ் ஒரு டயோடு எடுத்துக்கிறோம், அதில் வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கொடுத்தா தான் கண்டக்ட் பண்ணும், அதுவே ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்தா கண்டக்ட் பண்ணாது. ஸோ அது அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை பொறுத்து அது மாறுபடுது. ஸோ அதனால் அது வந்து யூனிலேட்ரல், ஒரு டைரெக்ஷனில் ஒரு மாதிரியும் இன்னொரு டைரெக்ஷனில் இன்னொரு மாதிரியும் இருக்கிறது. பைலேட்ரல்னால் என்ன தான் நீங்கள் கொடுத்தாலும் ஒரே மாதிரியே இருக்கிறது, அதுதான் பைலேட்ரல். அதே மாதிரி ஆக்டிவ் பேசிவ். ஆக்டிவ்னா இப்போ சோர்ஸா இல்லை லோடா, ஓகே. சோர்ஸ் ஆக்டிவ்னா எது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆர் பவர் ஆர் கரண்ட் வோல்டேஜ் எது சப்ளை பண்ணுது, அதுதான் ஆக்டிவ். பேசிவ்னா அதை எடுத்துக்கிறது, ஓகே. ஆக்டிவில் எல்லாமே வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் வரும். அது இல்லாமல் டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவில் தான் வரும், பிஜேடி மாஸ்ஃபெட் எல்லாமே. ஏன்னா அது வந்து ஒரு கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் மாதிரி, அது வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குது. அதனால் நம்ம வந்து அது ஆக்டிவ் சோர்ஸஸ்ன்னு தான் சொல்லுவோம். அடுத்து பாசிவ் அப்படின்றது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். நீங்கள் நினைக்கலாம் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஹீட்டை டிசிபேட் பண்ணுது, அது பவர் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது, அதனால் பாசிவ். பட் ஏன் இது கெப்பாசிட்டர், இண்டக்டர் அது எல்லாமே வந்து நம்ம பாசிவில் வருது அப்படின்னா, கெப்பாசிட்டர், இண்டக்டர் ஸ்டார்டிங்கில் சார்ஜ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சப்ளை வேணும். அந்த சார்ஜ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதையும் பாசிவில் தான் கணக்கிடணும். அடுத்து லம்ப்டு டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகே. லம்ப்டு அப்படின்னா ஒரு இப்போ இதெல்லாம் தெரியும், இந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் இந்த சர்க்கியூட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே தெரியும், கண்டுபிடிக்க முடிகிற இதுவெல்லாம் தான் நம்ம வந்து ஃபைனட் நம்பர் ஆஃப் சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் இருக்கிறது தான் லம்ப்டுன்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஏதாவது ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்தாலே தெரியும் இதில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்ட்டு, அதெல்லாம் லம்ப்டு. டிஸ்ட்ரிபியூட்டடில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உள்ளே வந்து நிறைய இப்போ ஏசிஎஸ்ஆர் கண்டக்டர் வச்சு யூஸ் பண்ணுறோம், அது உள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடில் வரும், ஓகே. அவ்வளோதான். இப்போ பாசிவ் எலமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து நம்மளுக்கு ஓம்னு தெரியும், இண்டக்டன்ஸ் வந்து ஹென்ரி, கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபேரட். எல்லாத்தையுமே வோல்டேஜ், கரண்ட், பவர் வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு சொல்லலாம். V = IR ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், I = V/Rனு தெரியும். V/R இல்லைனா GV அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம், ஏன்னா 1/R = G. அடுத்து பவர் = VI, இது தெரியும். இண்டக்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து L/di/dt அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இண்டக்டன்ஸோட மெயினான ப்ராப்பர்ட்டி என்னென்னா இப்போ ஐன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஐனா கரண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட்டில் ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து இந்த இண்டக்டன்ஸ் அப்போஸ் பண்ணும், ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் அதை தடுத்துக்கும், ஓகேவா. அதனால தான் நம்ம வந்து இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ V = L/di/dt, சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும் இண்டக்டன்ஸ், அதனால் அது V = L/di/dt. இதே நம்ம வந்து இன்டெக்ரல் ஃபார்மெட்டில் அப்படி இப்படி போட்டால் ஐயோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். I = 1/L 0 to t v dt I/0. அதான் வந்து அட் 0 டைமில் எவ்வளோ கரண்ட் இருந்துச்சு, சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அந்த இதுவும் நம்ம வந்து போட்டுப்போம். பவர் வந்து என்னென்னா V × I அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஜஸ்ட் வந்து L/di/dtனா Li/di/dtன்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். எனர்ஜி ஸ்டோரோட ஃபார்முலா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஃப் Li², L இண்டக்டன்ஸ் வேல்யூ I², ஓகே. அது பெரிய பெரிய டெஃபினேஷன்லாம் போட்டு வரணும், நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். Lோட வேல்யூ வந்து N∅/I இல்லைனா μN²A/L. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி அந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனோட என்ன இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் பற்றிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து என்னன்றது, இப்போ இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயில் மாதிரி, அந்த காயிலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது என்ன, ஃபைன்றது இப்போ காயில்னால் அதில் ஒரு ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும், ஸோ ஃபையோட வேல்யூ, அதில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், ஸோ ஐயோட வேல்யூ. அதே மாதிரி மியூன்றது பெர்மியபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் போகும்போது நம்மளுக்கு தெரியும், அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து N²ன்றது அதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்றது ஏரியா ஆஃப் த காயில், அப்புறம் லென்த் ஆஃப் த காயில், அந்த காயிலை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வர்றது இது. இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டாக இது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கில் டிசியை அலோவ் பண்ணுவோம், பட் ஏசியை வந்து பிளாக் பண்ணிவிடும்.
ஓகே, அதான் இதோட ப்ராப்பர்ட்டி. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/c 0 to t I dt ப்ளஸ் இப்போ வோல்டேஜ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அட் 0. இது வந்து என்ன பண்ணும், கெப்பாசிட்டன்ஸ் வந்து சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜை அப்போஸ் பண்ணும். ஸோ I is equal to c dv/dt. அதுவே இப்போ வந்து இதை வந்து நம்ம இன்டெக்ரல் ஃபார்மேட்டில் மாற்றுறோன்னா வியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதான் 1/c 0 to t I dt ப்ளஸ் vc at 0t. அடுத்து வந்து என்னென்னா பவர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த I இன்ட்டு வி, ஸோ cv dv/dtன்னு எடுத்துக்கிறோம். இதில் எனர்ஜி ஸ்டோர்டு என்ன வருது அப்படின்னா ஆஃப் cv ஸ்கொயர். ஓகே, இது ஆஃப் LI ஸ்கொயர், இது ஆஃப் cv ஸ்கொயர். ஓகே, சியை வந்து நம்ம எப்படி இந்த L = N5/I மாதிரி C = சார்ஜ் பை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து ஏசியை அலோவ் பண்ணும், டிசியை பிளாக் பண்ணும்.